சித்தி சித்தி எத்தே எத்தே. ஐயோ இவ்வளவுடா, இவ்வளவு எதுக்கு இங்க இப்ப வந்திருக்காள்வே? சாரஜா அப்பவே சொன்ன கதவை பூட்டி போட்டுட்டு நீ உள்ள இருமா. நீ நான் ஒரு வார்த்தை கேட்டனங்க யார் வருவான்னு நினைச்சிட்டேன். பார்த்தா இவ்வளவு ரெண்டு பேரும் இங்க வந்து நிக்காளுவே. இப்ப என்ன செய்ய? வீட்டுக்குள்ள கூடுவோமா வேண்டாமா? கூப்பிடலாம் தப்பா போயிருமே. ஏத்தே நாங்க தான் வந்திருக்கோம். வாங்கம்மா, நீங்க தான் வந்திருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் தூரத்து பார்வை சரியா தெரியல. அதான் யாரு கூப்பிடியா பார்த்த மக மாதிரி இல்லையேன்னு யோசிச்சுட்டே நின்னுட்டேன். என்னம்மா நீங்க ரெண்டா திடீர்னு வந்திருக்கீங்க? மக வரலையா? இல்லத்தே சரோஜினி வரல, அவ வீட்டுல தான் இருக்கா. நாங்க தான் வந்தோம். அப்படியே நான் ஒரு அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருந்தேன். ஒத்தையில கிடக்கிறதுனால எங்கனால நான் தானே போக வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு. ஒரு காது குத்து வீடு கோயில்ல குத்தியாவே, அதான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். இப்ப போவேல அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வேற அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாவே. நீங்க ஏதோ அவசரமா வந்தீங்களா? சித்தி நீங்க ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போங்க, நாங்க வீட்டுக்குள்ள இருக்கோம். ஐயோ இவ்வளவு வீட்டுக்குள்ள இருக்கீங்களே? இவ்வளவு வீட்டுக்குள்ள விட்டுட்டு போறதும் வேலைக்குள்ள போற வானான வேட்டுக்குள்ள விட்டுட்டு போறதும் ஒண்ணுதானே? இப்ப என்னத்த சொல்ல, நான் வேற காது குத்து வீட்டுக்கு போனேன்னு சொல்லிவிட்டேனே. சரி சரி சமாளிப்போம். ஏம்மா நீங்களும் என் வீட்டுல இருக்கீங்க போது நான் காது குத்து வீட்டுக்கு போக முடியுமா? உங்களை விட அவியதான் முக்கியம், நான் வாட முடியாதுல்ல. அதனால வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்கம்மா, நான் காபி போட்டு தந்துட்டு உங்களால அனுப்பி விட்டுட்டு பேர போறேன். சரி பேய் வாங்கம்மா, ரெண்டு பேரும் உள்ள வாங்க. சரி சித்தி உட்காருங்கம்மா, ரெண்டு பேரும் நம்ம காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சித்தி எங்களுக்கு காபிலாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க எதுக்கு வந்தோம்னா சரோஜினியோட நகை இங்க இருக்காமே, தலை தீபாவளிக்கு வரும்போதே நகையை மறந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டாளா. அதான் நகையை வாங்கிட்டு போலாமேனே நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். நகையை தந்தியல்னா நாங்க பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம் சித்தி. இல்லம்மா நான் அடுத்த வாரம் வருவேன், அப்ப நகையை கொண்டு வந்து நானே கொடுத்துருவேன் மாவாட்ட. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமமா? வழியில எங்கேயாவது ரெண்டு பேரும் மறந்து இருந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னா போச்சு. எப்பே நான் பத்திரமா கொண்டு போவேன். என்கிட்ட தாங்கத்தே, எங்க வீட்டு நகை தானே, நாங்க எடுத்துட்டு போறோம். ஏம்மா செல்லம்மா, உன் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன் நகையே வித்து வித்து குடிச்சு அழிச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதனால யாரையும் நம்பி என் பிள்ளை நகையை நான் தரமாட்டேன். நானே என் பிள்ளை நகையை என் பிள்ளைட்டே கொண்டு போய் ஒப்படைச்சிருவேன். அவட்ட நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், அடுத்த வாரம் கொண்டு வரேன் அம்மா ஃப்ரீயா இருக்கும் போதுன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவளும் சொல்லிட்டு போனா யாரை நம்பி கொடுத்து விடாதம்மா, நீ கொண்டு வா இல்லைன்னா நானே வந்து வாங்கிடுவேன்னு சொன்னேன். அதனால நானே என் பிள்ளை நகையை பிள்ளைட்ட கொண்டு கொடுத்து விடுவேம்மா, நீங்களும் வாங்கிட்டு போக வேண்டாம். இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தியே? இல்லத்தே இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தோம். அதான் சரோஜினி நகை வீட்டுல இல்லன்னு சொன்னாலே வாங்கிட்டு போலாமேன்னு வந்தோம். எங்க கிட்ட தாங்கத்தே, நாங்க என்ன அடுத்த வேலை பத்திரமா கொண்டு போய் சரோஜினிட்ட கொடுத்துருவோம். ஆமா சித்தி என்னைய நம்பி தாங்க, நான் பத்திரமா அவட்டே கொண்டு போய் கொடுத்துறேன். இல்லம்மா என் பிள்ளை என்னைய நம்பி என் வீட்டுல வச்சுட்டு போயிருக்கா, என் கையால அவட்ட கொண்டு கொடுக்கறதுதான் முறை. நகை பத்தியா பத்திரமா கொண்டு போய் கொடுக்கணும். அதனால நகையை நீங்களும் கேட்டாலும் சரி யார் கேட்டாலும் நான் தரமாட்டேன். நீங்களும் காப்பி குடிக்கிறதா இருந்தா இருங்க, இல்லைன்னா போயிட்டு வாங்கம்மா. நான் பிறகு காது குத்தி வீட்டுக்கு வேற போக வேண்டியிருக்கு. நகையை பத்தி யாரும் கவலைப்படாண்டா, நானே என் பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன். நாங்க அவளுக்கு உரிமையான சொந்தம், எங்களை நம்பியே தரமாட்டேன்னு சொல்றிய. நாங்க என்ன அடுத்த வேலை எங்க கிட்ட தரதுக்கு பயப்படுறிய? அதான் சொன்னேனம்மா, நகை பணம் விஷயத்துல எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணும். நான் மட்டும் இல்ல நீங்களும் அப்படித்தான். உங்களோட நகையை வேற யாராவது கேட்டா நீங்க கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கதான் செய்யணும். போற வழியில எங்கேயாவது அசால்ட்டா வச்சுட்டு போயிட்டீங்கன்னா போச்சு. நான் என் பிள்ளை நகையை கண்ணும் கருத்துமா கொண்டு போய் அவ கையில சேர்த்துருவேன். அதனால உங்ககிட்ட எல்லாம் இப்ப தர முடியாதுமா, நானே கொண்டு போய் என் மாவட்ட கொடுத்துருவேன். போயிட்டு வாங்கம்மா, நேராவதுல நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும். சரி சித்தி நாங்க போயிட்டு வரோம். எப்பே வாரோம். சரிம்மா போயிட்டு வாங்க. எப்படா என்ன வரத்து வராளுவே? என் மொபா நகை இவ்வளவு வாங்கிட்டு போயிடலான்னு ஆசைப்படியாளுவல, எதுக்கு சந்தேகப்பட்டுட்டாளுவலோ? என்ன நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். சீக்கிரமா கலரை போட்டு வாங்கிட்டு போய் சரோஜினிட்ட நகையை கொண்டு கொடுக்கணும், இல்லனா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளுவே. பாத்தியா செல்லம்மா, இது எப்படி பேசியாவ பாரு. நம்ம என்ன அடுத்த வீல நகை எடுத்துட்டு நம்ம என்ன ஓடிடுவோமா? என்ன பேச்சு பேசியாவ பத்தியா? ஆமா மீனி, சரோஜினி சரோஜா தான் அப்படி இருக்காவன்னு பார்த்தா இது அதுக்கு மேல இருக்காவே. நகை கண்ணுல கூட காட்ட மாட்டேங்க அவளே. நம்ம எவ்வளவு உரிமையான சொந்தம், நம்ம கிட்டே தரமாட்டேன்னு சொல்லிட்டாவே. மைனி வீட்டுல நகை இருந்தா தானே தருவாவே. ஆமா செல்லம்மா அதுவும் சரிதான், நகை இருந்தா தானே தருவாவே. எல்லாம் அடகுல கிடக்குன்னு நினைக்கேன். அதான் அடுத்த வாரம் சொல்லிட்டு இருக்காவே. இல்லனாதான் எடுத்து கையில தந்திருப்பாவல.
எங்கேயோ கொண்டு போய் அடகு வச்சிருக்கணும், இல்லன்னா வித்திருக்கணும். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு செல்லம்மா. அதான் நகையை பத்தி பேசணும்னே பயப்படுது. ஆமா மைனி, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா என்னதுன்னு நம்மளுக்கு தெரியலையே. எல்லாம் ஒண்ணு போல வாய மூடிட்டு இருக்கு. செல்லம்மா, அடுத்த வாரத்துக்குள்ள மட்டும் நகையை எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வரல, வீட்டுல இருந்து மொத்த பேரையும் கூட்டிட்டு நான் இங்க வந்துருவேன். மைனி, நம்ம வீட்டுல உள்ளவிய எப்படி வருவாவே? அதெல்லாம் வரமாட்டாவ மைனி. நான் வர வைப்பேன் செல்லம்மா. கண்டிப்பா வந்து நகைய எல்லாரும் முன்னாடி கேட்டாதான் இவ என்ன பண்ணிருக்காவன்னு தெரிய வரும். நம்ம 2 பேருங்கிறதுனால சும்மா ஏமாத்தியாவே. இதுக்குதான் சரோஜினியும் கூப்பிட்டேன். ஆனா அவ எங்க அம்மா வாரன்னு சொல்லிட்டாவ, வர முடியாதுன்னுட்டா. ஆமா மைனி, அவ வந்திருந்தா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன பண்ணாவனே தெரியாம போச்சே. கண்டுபிடிக்க செல்லம்மா, ஒரு வாரம் தான் இவங்களுக்கு டைம். அதுக்குள்ள நகை வரல, எல்லாரும் என்ன ஆகுறாவன்னு பாரு. துர்கா மனசுல நான் இருக்கனா இல்லையா? ஏன் அவனை கேட்டா ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டான்? என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? என்னை பிடிச்சிருக்குன்னு வாய்னால சொல்லியிருந்தா அவ வீட்டுல போய் தைரியமா பொண்ணு கேட்டிருக்கலாம். இப்ப நான் எப்படி போய் பொண்ணு கேக்குறது? அப்பா அம்மா கேட்டா என்ன பதில் சொல்லி கூட்டிட்டு போறது? அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன். ஆனா அவட்ட பேசின பிறகு எனக்கு குழப்பம் தானே அதிகமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? அப்பா அம்மா கூட்டிட்டு போலாமா வேண்டாமா? சூர்யா, சூர்யா, எப்பா சூர்யா. சொல்லுங்க டாடி. என்னப்பா கவனம் எல்லாம் எங்க இருக்குது? அப்பா கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுல விழலையா? இல்ல டாடி, வேற ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருந்தேன், அதான் நான் கவனிக்கல டாடி. என்ன டாடி, என்ன விஷயம்? உங்க அம்மா மருமவ எப்போ நம்ம வீட்டுக்கு வருவா, மருமவ எப்போ நம்ம வீட்டுக்கு வருவான்னு கேட்டுட்டே இருக்கா. உனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. நாங்க போய் பொண்ணு கேட்கட்டுமா வேணாமாப்பா? ஏதாவது ஒரு பதில் சொன்னா தானே நாங்க செய்ய முடியும். எதுவுமே சொல்லாம உன் மனசுக்குள்ளே வச்சிருந்தா நாங்க என்னப்பா பண்றது? என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு வீட்டுல போய் நாங்க பொண்ணு கேட்கட்டுமா? டாடி, அந்த பொண்ணுகிட்ட போய் நான் பேசினேனா, அவகிட்ட என் மனசுல நீ இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் டாடி. சூர்யா, பரவாயில்லையே, தைரியமா போய் சொல்லிருக்கியப்பா. ஆமா டாடி, தைரியமா போய் சொல்லிட்டேன். ஆனா அந்த பொண்ணு 2 நாள் கழிச்சு வந்துதான் பதில் சொன்னான். பதில் சொல்லிட்டாளா? என்னப்பா சொன்னா? ஏங்க, நம்ம பிள்ளை ஏதாவது பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லுமா, பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிருப்பா. சூர்யா, எப்பயா பொண்ணு கேட்க போலாம்? மம்மி, அது அந்த பொண்ணு என்ன சொன்னானா, என்கிட்ட பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எதுவுமே சொல்லல மம்மி. அப்புறம் வேற என்னப்பா சொல்லிச்சு? அது டாடி, அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்க சொன்னா டாடி. அப்படியா? சூப்பரு. என்ன டாடி சூப்பர்னு சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருக்காதான் அர்த்தம். இல்லன்னா எப்படி வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்லுவா? பிடிச்சிருக்கிறதுனாலதான் வீட்டுல வந்து பொண்ணு கேட்க சொல்லியிருக்காப்பா. இது கூட புரியலையா உனக்கு? பொண்ணு கேளுங்கன்னு சொல்லல டாடி, மம்மி டாடி கிட்ட பேசிடுங்கன்னு சொன்னான். எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. அந்த பொண்ணுக்கும் நீ பிடிச்சிருக்கு, அதனாலதான் உங்க வீட்டுல வந்து பேச சொல்லியிருக்கா. பிடிச்சிருக்குன்னு சொன்னா மட்டும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போக முடியாதுல்ல. எப்படியோ அப்பா அம்மா சம்மதம் வேணும்ல, அதனாலதான்ப்பா அந்த பிள்ளை அப்படி சொல்லியிருக்கு. அப்படியே டாடி, அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் என்னை பிடிச்சிருக்குமா? ஆமாப்பா, இதுல வேற எந்த சந்தேகமும் இல்ல. அந்த பொண்ணுக்கு நீ பிடிச்சதுனாலதான் அப்படி சொல்லியிருக்கா. ஆமாப்பா, உன்னை யாருக்காவது பிடிக்காம போகுமா? கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கோம்பா. அதான் சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு வீட்டுல வந்து பேசிக்கிடுங்கன்னு சொல்லியிருக்கா. நம்ம வீட்டுல போய் பேசுவோம்யா. சூர்யா, இன்னைக்கு வேலைக்கு லீவா போடுப்பா. நம்ம இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசிட்டு வந்துடலாம். இல்ல டாடி, எனக்கு அங்க ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சூர்யா, இன்னைக்கே போவையா. இந்த விஷயத்துல எல்லாம் காலம் தாமதம் பண்ணக்கூடாதியா. அந்த பிள்ளை வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டா, நம்ம இன்னைக்கே போவோமே. சூர்யா, உங்க அம்மா படுற அவசரத்துக்கு இன்னைக்கே கல்யாணம் முடிச்சு நாளைக்கே குழந்தை கேட்பான்னு நினைக்கிறேன். ஏங்க, அப்படிலாம் இல்ல. பிள்ளை ஆசைப்படுறாள்ல, வேற யாராவது நம்மளுக்கு முன்னாடி முந்திக்கிட கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். சூர்யா, போவோமாப்பா? இல்ல மம்மி, கண்டிப்பா நாளைக்கு போலாம். நான் உங்க வீட்லயும் நாளைக்கு பொண்ணு கேட்க வரோன்னு சொல்லிடு மம்மி. அதுக்கப்புறம் போறதுதான் சரியா இருக்கும். நீ சொல்றது சரிதான் சூர்யா. திடீர்னு ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேக்குறதும் தப்பாதான் இருக்கும். இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வரவனே யாரையாவது விட்டு சொல்லிடு, இல்லன்னா நீயே போய் சொல்லிருப்பா. சரி மம்மி, நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிப்பா, நாளைக்கு லீவ் சொல்லிட்டு வந்துரு. நம்ம நாளைக்கு ஃபேமிலியா பொண்ணு கேட்க போவோம். சரி டாடி. ஏக்கா, என் மகன் சொன்னா என் மவளுக்கு மாப்பிள்ளை துப்பு ஒண்ணு வந்திருக்குன்னு சொன்னா. அதான் விசாரிச்சுட்டு சொல்லுப்பா, நல்ல இடமா இருந்தா தங்கச்சி கட்டி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன். ஆமா பத்ராளி, வயசாவதுல கட்டி கொடுக்க தானே செய்யணும். வயல்வளுக்கெல்லாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு வர இந்த பொட்ட பிள்ளைகள் தான் கட்டி கொடுக்க முடியாம வச்சிருக்கோம். அஞ்சலிக்கு பார்த்த மாப்பிள்ள தான் அஞ்சலிக்கு பிடிக்கல, சரி இவளுக்காவது கட்டி வச்சிடலாம்னு நினைச்சோம். அவளும் கல்யாணம் வேண்டாங்க,
ஏத்தே என்னடி பின்னாடியே வந்து நிக்கிறியே என்ன வேலைய பாருன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அவன உன்கிட்ட பேசக்கு வரல பெரிய அத்தைட்ட தான் பேசக்கு வந்திருக்கேன் என்னல சரோஜா என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு கோவமா வந்து நிக்க ஏய் சரோஜா எதுக்கு அக்கா கிட்ட இப்படி கோவமா வந்து நிக்க பொறுமையா உனக்கு பேச தெரியாது நீங்க சும்மா இருக்கதே எவ்வளவு பெரிய விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படி என்ன நடந்துச்சு நீங்களும் நடக்காததா இங்கலாம் நடந்து போச்சு ஏத்தே நீங்க அவன தேவையில்லாமல பேசாதீங்க தே நான் இவட்ட பேசக்கு தான் வந்திருக்கேன் பெரிய தே என்ன நடக்குது இந்த வீட்ல ஏல சாரதே அப்படி என்ன நடந்துட்டு எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு வந்திருக்க புஷ்பாக்காவும் செல்லம்மா மைனி எங்க போனவே அவளும் இங்க தான் எங்கயாவது இருப்பாளே அவளுக்கு என்ன இங்க எங்க இருக்கவே அவிய ரெண்டு பேரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காவல எங்க அம்மா எனக்கு இப்ப போன் போட்டு சொன்னா அங்க போனால்வல எதுக்கு போனால்வே இங்க யார்ட்டி சொல்ல கூட இல்லையே எப்படி சொல்லிட்டு போவே திருட்டுத்தனமா தான் போயிருக்காவே ஏ சாரதே எதுக்கு இப்படி பேசியா திருட்டுதானா அது இதுன்னு பேசுற வேலைய வச்சுக்கிடாதே என்ன நடந்துச்சு அத முதல்ல சொல்லு ஏத்தே அவிய எங்க அம்மாட்ட போய் நகை தாங்கன்னு கேட்டிருக்காவே நீங்க போய் கேட்காண்டான்னு சொல்லி மீறி போயிருக்காவே தே எங்க அம்மா தர மாட்டேன்னு சொல்லியிருக்கா எங்களுக்கு இல்லாத உரிமை அந்த நகையில உங்களுக்கு எங்க இருக்கு நாங்க கொண்டு போயிருவோம் எங்கிட்ட தாங்க தாங்கன்னு கேட்டாவலாம் இது எப்படி போய் எங்க அம்மாட்ட நகை கேட்கலாம் எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு தெரியாவே நேத்து என் தங்கச்சிட்ட கேட்டிருக்காவே என் தங்கச்சி இந்த நகை இல்லன்னு சொன்னோடனே அங்க ஓடி இருக்காவே அவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை ஏன்னா அது வேற ஒண்ணு இல்ல செல்லமா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுக்காக நகை கேட்டா என் நகையை போட்டுட்டு போண்டா சொன்னேன் அவ நகையை தான் அவ புருஷன் எல்லாத்தையும் வித்து குடிச்சுட்டான்ல அதான என் நகையை தாரேன்னு சொன்னே வேண்டான்னுட்டு சரோஜினி நகையை கேட்டா சரோஜினி அதுக்கு முதல்ல தர மாட்டேன்னா அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு நகை இங்க இல்லன்னு சொன்னா எங்க இருக்குன்னு கேட்டா அவங்க அம்மா வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எங்க அம்மா ஒரு வாரத்துல கொண்டு வந்துருவாத்தே நீ சொன்னா நானும் சரி ஒரு வாரத்துல கொண்டு வரவல்ல அந்தாலும் விடுங்க நீ சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்ப பார்த்தா நீ அங்க போயிருக்காள்வன்னு சொல்லி எனக்கே இதெல்லாம் தெரியாது அது வேற ஒண்ணும் இல்ல அவ நாங்க புது டிசைனா இருக்குன்னு போட்டுட்டு போறதுக்கு ஆசைப்பட்டு தான் கேட்கக்கு போயிருப்பா இங்க போனது பார்த்தா ஆசைப்பட்டு போன மாதிரி தெரியல என் தங்கச்சி நகை மேல இவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அதான் அங்க போயிருக்காவன்னு எனக்கு தோணுது இருக்கதானே செய்யும் என்ன இருக்கோ நீங்க எதுக்கு அப்படி பேசுறீங்க அது இருக்கறானே பார்க்க போயிருப்பாவேன்னு சொன்னேன் அப்போ அவி அங்க போனது உங்களுக்கு தெரியுமா நீங்க தான் அனுப்பி விட்டீங்களோ ஆமா எனக்கு நல்லா தெரியும் நல்லா என் வாயில வந்துற போகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது ஏத்தே இவ பண்றது எதுவும் எனக்கு சரியா தெரியல எதுக்காகப்பா எங்க அம்மா வீட்டுக்கு உங்ககிட்ட சொல்லாம போனவே அது மட்டுமா எங்க அம்மாட்ட போயிட்டு திரும்ப திரும்ப கேட்டிருக்கா எங்க அம்மா தர மாட்டேன்னு சொல்லியோ எனக்கு இவ பண்றது ஒண்ணும் பிடிக்கல இல்ல சாரஜாவுல போனது எனக்கே தெரியாதுன்னா போக கூடாதுன்னு சொன்னேன் போக கூடாதுன்னு சொல்லி மீறி போயிருக்காள்வன்னா என்னன்னு தெரியல வரட்டும் நான் கேட்க நீ கோவப்படாத கோவப்படாம எப்படி இருக்க முடியும் எங்க அம்மாட்ட போய் நகை தாங்கன்னா ஊர்ல உலகத்துல இருக்கவங்களுக்கு எங்க அம்மாட்ட நகை இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல எங்க அம்மையே தனியா இருக்கா தனியா இருந்தா கொடுத்து விட வேண்டியதானே எதுக்கு அங்க பதுக்கி வைக்கணும் எங்க அம்மா ஒண்ணு நகையை பதுக்கிற மாட்டா எடுத்துக்கிட்டு வருவா ரெண்டு பேர் போய் கேக்குறதுக்கு போயிருக்காவே எடுத்து கையில கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஒரு போன போட்டு எங்க வீட்டை சொல்லிட்டா நாங்க புரிஞ்சுக்கிட போறோம் நகையை அது பாட்டுக்கு வீடு வந்து சேர்ந்திருக்கோம் இதுக்கு ஒருத்தவங்க அம்மா அடுத்த வாரம் வரணுமாக்கா எனக்கு தெரிஞ்சு அவியிட்டே உங்க அம்மா கொடுத்தே விட்டுருக்கலாம் எதுக்கு இப்ப அங்கேயே வச்சிருக்காங்க எங்க அம்மைக்கு யார் மேல நம்பிக்கை இல்ல என் தங்கச்சிட்ட தான் எங்க அம்மா கையால கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா வேற ஒரு அர்த்தமும் இல்ல இதுக்கு ஏத்தே நான் சொல்லி உங்களுக்கு புரியுதுல்ல ஏல நீ சொல்லியதெல்லாம் எனக்கு புரியுது ஏத்தே நீங்களே நேத்து யாரும் அங்க போக கூடாதுன்னு சொன்னீங்களே தே மீறி அங்க போய் கேட்கவன என்னத்தே அர்த்தம் எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியல நான் வந்த பிறகு கேப்போம் கொஞ்சம் அக்கல தங்கச்சி பொறுமையா இருங்க ஏத்தே நீங்க சொல்லியோ கேட்காம போயிருக்காவனா நீங்க அவங்கள கண்டிச்சே ஆகணும் தண்டனை கொடுத்துருவோமா கேட்டி ரெண்டு பேர்த்தையும் தலையில தொங்க விட்டுருவோமா இப்ப அவியலுக்கு என்ன தண்டனை கொடுக்கறானே நீ ஆசைப்படியா அக்கல தங்கச்சியா ரொம்ப நேரா எழுந்து நிக்கிறியே இப்ப எதுக்காக என் தங்கச்சி இழுக்கறியே அவ ஏதோ பேசலாம் அவ நேத்து நடந்ததா வந்து சொல்லிட்டு இருக்கா ஏல சாரஜன் இந்த கதை அப்படியே விடு நான் வந்தோனே அவளட்ட கேக்கேன் எனக்கு இதுக்கு ஒரு பதில் கிடைக்காம நான் போக முடியாது ரெண்டு பேரும் எங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு போனாவே